இப்போல்லாம் வீட்டுக்கு போனதையுமே ஃபஸ்ட்டு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறது தான். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட ஹோம்ஒர்க்கெல்லாம் அவள் கரெக்டாக பண்ணிருவா. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால எழுத வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா மீன் கொடுத்து விட்டுருந்தாங்களா, அதில் மீனோட தலை, வால் இதெல்லாமே போட்டு மீன் குழம்பு மாதிரி வச்சுட்டு நைட்டு வந்து தோசை தான் ஊற்றிக்கிட்டேன். ஹர்ஷித்தோட அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹர்ஷித்க்கு ஊட்டி விட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேன். ஏன்னா அவன் சாப்பிட ரொம்ப லேட் பண்ணுவான். அதனால அவனை சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு தான் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதையுமே கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுதிட்டு இருந்தான். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் எடுத்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பச்சை பட்டாணி புலாவ் தான் அனிஷா கேட்டிருந்தா. பச்சை பட்டாணியை நைட்டே தண்ணியில் ஊற வச்சிட்டேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சா கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ்க்கு எல்லாமே போட்டு பேக் பண்ணிட்டேன். ஹர்ஷித் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் வந்து எந்திரிச்சானா எந்த வேலையும் செய்ய விட மாட்டான். அதனால எல்லா டிஃபன் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை எழுப்பலான்னு சொல்லி தான் விட்டுட்டேன். தூங்கி எந்திரிச்சதுலேருந்து கிளம்புற வரைக்குமே பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே தான் இருப்பான். கொஞ்சம் கொஞ்சம் சமாதானப்படுத்தி ரெடி பண்ணி வேன் கிட்ட போனதையும் கொஞ்சம் அழுக நிறுத்திடுவான். ஓகே பாய், நெக்ஸ்ட்